ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎம்எல்லை யூஸ் பண்ணி எம்ஓஜிஸ் நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி வர வைக்க போகிறோம், அதுக்கான எப்படி ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சிம்பிள்ஸ் எப்படி வர வைக்கணும், அதுக்கு நம்ம என்ன மாதிரி கோட் டைப் பண்ணணும், அந்த என்டிட்டிஸ் அண்ட் நம்பர்ஸ் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த எம்ஓஜிஸ்க்கும் நமக்கு நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நமக்கு ஒரு லேப்டாப் எனக்கு வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கான எம்ஓஜிஸை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல் HTML டேக், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் கொடுத்து என்னோடய டைட்டில் டேக்கை நான் செட் பண்ணிக்கிறேன். டைட்டில் டேக்கில் HTML எம்ஓஜிஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் என்னோட பாடி டேக் அப்படிங்கிறதுல என்னோட இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பாடி ஆஃப் கண்டென்ட்டை நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஒரு H1 டேக் கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, அண்டர்ஸ்கோர் சிம்பிள் அண்ட் சிம்பிள் அண்ட் ஹேஷ் சிம்பிள் இது நம்ம கண்டிப்பாக போடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேப்டாப் வர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு யூனிக் நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணாலே போதும், நமக்கு அந்த சிம்பிள்ஸ் வந்து ரெப்ரசன்ட் ஆகும். இங்கே பாருங்கள், 12 81 87 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே போய் பாருங்கள், ஜஸ்ட் காப்பி பாத் பண்ணி என்னோட க்ரோமில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா இந்த லேப்டாப் சிம்பிள் இப்போ கிடச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கும், ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிமல் நம்பர்ஸாகவும் யூஸ் பண்ணுவோம் அண்ட் எக்ஸா டெசிமல் நம்பர்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்பர் சிஸ்டமில் படிச்சிருப்பீங்க, டெசிமல் நம்பர், எக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதே இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோல்டர் வேணும், ஒரு ஃபோல்டருக்கு எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த ஃபோல்டரோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே டைப் பண்ணுற பாருங்க. ஜஸ்ட்டு H1 அப்படின்னு கொடுத்து எனக்கு இப்போ வந்து ஜஸ்ட்டு and சிம்பிள் ஹேஷ் சிம்பிள் அதுக்கப்புறம் 128193 அப்படிங்கிறத நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல போய் பாருங்கள், என்னோடய ஃபோல்டர் நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஃபோல்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணால் போதும்னா, நான் 4ன்னு மட்டும் நான் மாற்றுறேன். அந்த 1 to 81 வந்து சிமிலர். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 94 அந்த 86லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு அப் டு அப்படி போயிட்டே இருக்கும், ஓகேவா? 87ல் ஸ்டார்ட் பண்ணி 86ல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 94 போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், 94 போடும்போது எனக்கு அது ஓப்பன் ஃபைல் மாதிரி இருந்துச்சு. மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ மொதல் 93 போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி இந்த ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும். அதே இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 94 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இஸ் ஓப்பன் ஆரஞ்சு கலரில் தெரியும். கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து பிரிண்டர் பேஜ் லேஅவுட் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு 95 இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா மாற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் அதில் என்ன கிடைக்கும் இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்டர் மாதிரி கிடைக்கும். இல்லை எனக்கு கேலண்டர் டிஸ்பிளே ஆகணும், இன்னைக்கு டேட் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா 97 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எம்ஓஜிஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற சிம்பிள்ஸை நம்மளோட வெப்பேஜில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நம்மளோட வெப்பேஜில் இப்போ ஆன்லைன் டுட்டோரியல்ஸ் மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்டிட்டிஸ் அண்ட் எம்ஓஜிஸ் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வெப்பேஜை பில்ட் பண்ணிக்க முடியும். இதை மாதிரி மோஸ்ட் ஆஃப் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா க்ரிடோ சிஸ்டம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you guys. Bye.